வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தற்போதைய மக்களவைத் தேர்தல் நாட்டை கட்டமைப்பதற்கான தேர்தல் என்று பிரதமர் மோடி பேச்சு. தம்முடன் நேருக்கு நேர் விவாதிக்க பிரதமர் மோடி முன்வர வேண்டும் என ராகுல் காந்தி அழைப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடங்களை மேலும் விரிவுபடுத்த முடிவு. சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டம் என தகவல். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 4000 பக்க குற்றப்பத்திரிகை டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல். அதிகாரிகள் மிரட்டி வாக்குமூலம் பெற்றதாக ஜாஃபர் சாதிக் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல இடங்களில் பெய்தது மழை. மதுரையில் கனமழையின் போது அருந்து தொங்கிய மின்கம்பி உரசி தம்பதி உயிரிழப்பு. ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. 18 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். இனி விரிவான செய்திகள். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. ஆந்திரா, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் மற்றும் காஷ்மீர் ஆகிய 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் முடிவடைந்த நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் சாத்ரா பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, 2024 மக்களவைத் தேர்தல் வெறும் ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல என்றும் நாட்டை கட்டமைப்பதற்கான தேர்தல் என்றும் குறிப்பிட்டார். 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்த பிறகு காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவதோடு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரசுக்கு அந்த கட்சியின் இளவரசரின் வயதை விட குறைவான தொகுதிகளை கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான நேரடி விவாதத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் பி லோகர், உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ.பி. ஷா மற்றும் மூத்த பத்திரிகையாளர் என். ராம் ஆகியோர் அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த அழைப்பை ஏற்பதாக அறிவித்துள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடியும் விவாதத்திற்கு முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். இத்தகைய விவாதங்கள் தங்களின் தொலைநோக்கு சிந்தனையை புரிந்து கொள்ள உதவும் என்றும் மக்களின் முன்பு மிக சிறந்த தேர்வுகளை முன்வைக்க உதவும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் தெற்கு டெல்லியில் உள்ள மெஹ்ராலி மார்க்கெட் பகுதியில் வாகன பேரணியில் பங்கேற்றார். அப்போது சாலையில் இருபுறமும் திரண்டிருந்த ஆம் ஆத்மி கட்சியினர் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால், தாம் சிறையிலிருந்து வெளியே வந்து 20 மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிட்டதாகவும் தாம் செய்த தவறு என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். கடவுள் தனக்கு 21 நாட்களை கொடுத்திருப்பதாகவும் சர்வாதிகாரத்தை ஒழிக்க 24 மணி நேரமும் பணியாற்றுவேன் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தமிழகம், புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா சென்றார். அவரை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கடற்கரை கோயிலின் எழில்மிகு அழகை கண்டு ரசித்த சத்யபிரதா சாஹூ அங்குள்ள புல்வெளியில் தனது உறவினர்களுடன் அமர்ந்து பஜனை பாடல்களை பாடினார். பின்னர் சத்யபிரதா சாஹூ அர்ஜுனன் தபசு சிற்பத்தினையும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தார். கலைத்துறையில் விஜயகாந்தின் சேவையை பாராட்டி மத்திய அரசு வழங்கிய பத்மபூஷன் விருதுடன் சென்னை வந்த பிரேமலதா விஜயகாந்தை விமான நிலையத்தில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் வரவேற்றனர். அவர்கள் பேரணியாக கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு செல்ல முயன்ற நிலையில் தேர்தல் நடத்தை விதியை காரணம் காட்டி போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து விருதுடன் பிரேமலதா காரில் தேமுதிக தலைமையகம் சென்றபோது அங்கு திரண்டிருந்த தேமுதிக தொண்டர்கள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை வைத்து மரியாதை செலுத்திய பிரேமலதா விஜயகாந்திற்கு விருது வழங்கிய மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலை தேர்தல் ஆணையம் பத்திரிகையில் வெளியிட்டுள்ளது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக நடிகர் விஜயும் பொதுச் செயலாளராக புசி ஆனந்தும் பொறுப்பு வகிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கட்சியின் பொருளாளராக பம்மலைச் சேர்ந்த வெங்கட்ராமன், தலைமை நிலைய செயலாளராக கடலூரைச் சேர்ந்த ராஜசேகரன், இணை கொள்கை பரப்பு செயலாளராக வேலூரைச் சேர்ந்த தாகிரா என்ற பெண்மணியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் பட்டியல் முறைப்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் யாருக்கேனும் ஆட்சேபம் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த ஆயுதப்படை காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சீலப்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் என்ற காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு தான் வேதனை அடைந்ததாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட காவலரின் குடும்பத்திற்கு அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சரின் செயலாளர் முருகானந்தம், உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள், டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவும், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோயம்பேடு முதல் முகப்பேறு வழியாக ஆவடி வரையிலும், பூந்தமல்லியிலிருந்து புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் வரையிலும் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணியில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தயாரிக்கவும், சிறுசேரியிலிருந்து கீழம்பாக்கம் வழியாக கீழாம்பாக்கம் வரை நீட்டிப்பு செய்யும் திட்டம் கைவிடப்பட்ட நிலையில், அதற்கு பதிலாக சிறுசேரியிலிருந்து கீழம்பாக்கம் வழியாக திருப்போரூர் வரை மாற்று வழியில் நீட்டிப்பது தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகையில் நடைபெற்று வரும் நாய்கள் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். 3 நாட்கள் நடைபெறும் நாய்கள் கண்காட்சியில் 450க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றுள்ளன. ஜெர்மன் ஷெபர்ட், லாப்ரடார், சைபீரியன் ஹஸ்கி, பீகிள் மற்றும் உள்நாட்டு ரகங்களான ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை உள்ளிட்ட நாய்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்தன. சிறந்த நாய்களை தேர்வு செய்ய பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து சிறப்பு நடுவர்களும் வந்துள்ளனர். அவர்கள் நாய்களின் இனம், வயது, உடல் தோற்றம், கட்டளைக்கு கீழ்ப்படிதல் உள்ளிட்ட அவைகளை கண்காணித்து பரிசுகளை வழங்கி வருகின்றனர். சென்னையில் சிறுமியை தாக்கிய ராட்வீலர் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சிவகங்கையில் உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர். சென்னையில் 5 வயது சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த நாய்களை அதன் உரிமையாளர் புகழேந்தி சிவகங்கை மாவட்டம் வையாபுரிப்பட்டியில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு கொண்டு சென்றார். சென்னையில் நடந்த எதிர்பாராத சம்பவத்தை தொடர்ந்து தனது தோட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார். மேலும் தனது பண்ணை வீட்டிலும் தோட்டங்களிலும் திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதால் பாதுகாப்பு கருதி இந்த நாய்களை வளர்த்து வருவதாக கூறியுள்ளார். சிறுமியை கொடூரமாக தாக்கிய ராட்வீலர் நாய்கள் தங்களது பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேரை என்சிபி அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் பிரபாகரன், போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக 4000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் மிரட்டி வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே உள்ள பிரபல உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமிநாதன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் அந்த உணவகத்திற்கு சாப்பிட சென்றுள்ளார். அனைவரும் பிரியாணி மற்றும் தந்தூரி சிக்கன் ஆர்டர் செய்துள்ளனர். தந்தூரியில் துர்நாற்றம் வீசியதாக உணவக ஊழியரிடம் கேட்டுள்ளனர். பின்னர் கடை உரிமையாளரிடம் போன் செய்து கூறியபோது ஊழியரிடம் தொலைபேசியை கொடுக்க சொல்லி உரிமையாளர் பேசியுள்ளார். அப்போது 2 நாட்களுக்கு முன்னால் தயார் செய்த சிக்கனை கொடுத்ததாக ஊழியர் பதிலளித்துள்ளார். இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
4 ஆண்டுகள் தன்னுடன் குடும்பம் நடத்தி வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ள காதலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இளம்பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். சென்னையில் பணிபுரியும் இடத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணும் வசந்தகுமார் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். மேலும் தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் தன்னை திருமணம் செய்ய மறுத்து வசந்தகுமார் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாகவும் அதனை தடுத்து தன்னுடன் அவரை சேர்த்து வைக்க கோரியும் இளம்பெண் புகார் அளித்துள்ளார். மேலும் வசந்தகுமாரின் குடும்பத்தார் கொலை மிரட்டல் விடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் கோடை வெயில் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாநகர் மற்றும் புறநகரில் பெய்த கனமழையால் மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், காமராஜர் சாலை, கீழவாசர், பெரியார் நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் ஆறு போல் ஓடியது. நேருநகர் நேதாஜி தெருவில் உயர் மின்னழுத்த கம்பி மீது மரம் முறிந்து விழுந்தது. துரிதமாக செயல்பட்டு மின்சாரத்தை துண்டித்த அதிகாரிகள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மழை காரணமாக ஆரப்பாளையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய பார்வை மாற்றுத்திறனாளி உட்பட 5 பேர் அடங்கிய பாடல் குழுவினரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதனுடைய கனமழை காரணமாக மின்கம்பி அருந்து தொங்கியதில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த முருகேசன், பாப்பாத்தி தம்பதியர் உயிரிழந்தனர். திருச்சி அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 2 பெண்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். சோமரசம்பேட்டை அருகே உள்ள 8 மாந்திடல் பகுதியில் சூர்யா என்பவரின் வாழைத் தோட்டத்திற்கு உரம் வைப்பதற்காக செல்வி மற்றும் ராதிகா ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அப்போது மழையால் வயலில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது லேசர் ஷோ மூலம் வானில் பல்வேறு வடிவங்களில் நிகழ்த்தப்பட்ட வர்ணஜாலம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஒடிசா மாநிலம் பூரியில் ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஜெகநாதர் ரத யாத்திரையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் ஜெகநாதர், அவரது சகோதரர் பாலபத்ரா மற்றும் சகோதரி சுபத்ரா ஆகியோரின் சிலைகளை கொண்டு செல்ல மரத்தேர்களை உருவாக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் நுழைவை போற்றும் விதமாக அவரது பெயரை லோக்கண்ட்வாலா சந்திப்பிற்கு மும்பை மாநகராட்சி சூட்டியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு மறைந்த நடிகை ஸ்ரீதேவியை கௌரவப்படுத்துமாறு அவர் வசித்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மும்பையில் உள்ள லோக்கண்ட்வாலா சந்திப்பிற்கு ஸ்ரீதேவி கபூர் சவுக் என மும்பை மாநகராட்சி பெயரிட்டுள்ளது. ட்ரோனில் துப்பாக்கி இணைக்கப்பட்டு அதனை இயக்கி இந்திய ராணுவம் சோதனை செய்துள்ளது. ஹெக்ஸாகாப்டர் எனப்படும் 6 பிளேட்டுகள் கொண்ட ட்ரோனில் துப்பாக்கி இணைக்கப்பட்டு ரிமோட் மூலம் இயக்கப்பட்டது. குறிப்பிட்ட தூரம் உயரம் சென்றதும் இலக்கை குறிவைத்து ஹெக்ஸாகாப்டர் துப்பாக்கியால் சுட்டது. எதிர்கால போரை எதிர்கொள்வதற்காக இந்த புதிய தொழில்நுட்ப சோதனையை இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளை பிரிவைச் சேர்ந்த வஜ்ரா கார்ப்ஸ் ராணுவ உயரதிகாரி பார்வையிட்டார். IPL கிரிக்கெட்டில் கொல்கத்தா அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் போட்டி தொடங்குவதற்கு முன் மழை குறுக்கிட்டதால் 16 ஓவர்களாக ஆட்டம் குறைக்கப்பட்டது. அதன்படி டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய கொல்கத்தா 16 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்கள் எடுத்தது. பின்னர் 158 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 16 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி 18 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கனமழை வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்லான், படக்ஷான், கோர் மற்றும் ஹெரட் ஆகிய மாகாணங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் அடித்துச் சென்றதால் ஏராளமான பொதுமக்கள் மாயமாகினர். தாலிபான் ராணுவம் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளதால் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தற்போதைய மக்களவைத் தேர்தல் நாட்டை கட்டமைப்பதற்கான தேர்தல் என்று பிரதமர் மோடி பேச்சு.
தம்முடன் நேருக்கு நேர் விவாதிக்க பிரதமர் மோடி முன்வர வேண்டும் என ராகுல் காந்தி அழைப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடங்களை மேலும் விரிவுபடுத்த முடிவு. சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டம் என தகவல். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 4000 பக்க குற்றப்பத்திரிகை டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல். அதிகாரிகள் மிரட்டி வாக்குமூலம் பெற்றதாக ஜாஃபர் சாதிக் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல இடங்களில் பெய்தது மழை. மதுரையில் கனமழையின் போது அருந்து தொங்கிய மின்கம்பி உரசி தம்பதி உயிரிழப்பு. IPL லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. 18 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.